நான் மருமகளா போற வீட்டுக்கு நீ மருமகளா வரவே கூடாது. நீ எங்க வேணாலும் போய் யார வேணாலும் லவ் பண்ணு, எவனை வேணாலும் கல்யாணம் பண்ணு. என்னை விட பணக்கார வீட்டுக்கு கூட நீ மருமகளா போ. அத பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் வாழ போற வீட்டுக்கு மட்டும் நீ மருமகளா வரவே கூடாது. வரவும் நான் விட மாட்டேன். ஆனா நான் உன்னையும் சஞ்சீவியும் பிரிக்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த விதி உன்னை அவன் கூட சேர்த்துக்கிட்டே இருக்கு. ஒருவேளை அந்த விதி ஜெயிச்சு நான் போற வீட்டுக்கே உன்னை மருமகளா வர வச்சா நான் செத்தாவது உன்னையும் அந்த விதியையும் ஜெயிப்பேன். ஏ அனு, அபி எங்க இருக்கீங்க ரெண்டு பேரும்? இதோ இங்கதாமா விளையாடிட்டு இருக்கோம். பத்திரமா விளையாடுங்க. உடைஞ்சிருச்சு, என்ன பண்றது? இப்போ என்ன பண்றது? சரி. ஏ அபி, உனக்கு ஹெலிகாப்டர்னா ரொம்ப பிடிக்கும்ல? பிடிக்கும்க்கா. என்னோட ஹெலிகாப்டரை நீ எடுத்துக்கிறியா? ஓ சரி. உன்னோடதை என்கிட்ட கொடுத்துட்டா நீ என்ன பண்ணுவக்கா? நான் உன்னுடைய பொம்மை எடுத்துக்கிறேன். ஐயோ, உடைஞ்சு போச்சுக்கா. என்னக்கா அதுக்குள்ளே உடைஞ்சு போச்சு? 20 ரூபாய்க்கு வாங்கினா இந்த மாதிரி டூப்ளிகேட் தான் கிடைக்கும். அப்பா கிட்ட சொல்லி ஒட்ட சொல்லிடலாம்க்கா. ஒட்டினதும் நான் உன்கிட்டே கொடுத்துட்றேன், நீயே வச்சுக்க. நீ தானே ஆசையா வாங்கின. உடஞ்ச பொம்மை எனக்கு வேண்டாம். ஒட்டினதுக்கு அப்புறம் நீயே வச்சுக்கோ. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. சரி, பத்திரமா பாத்துக்கோ. உடஞ்சிர போது. உடஞ்சா கூட ஒட்ட வச்சுக்கலாம். தொலைஞ்சா திரும்ப வரவே வராது. நீ மனுஷன்றதுனால தேடி கண்டுபிடிச்சு வந்துட்ட. இது வெறும் பொம்மைக்கா, போனா திரும்ப வராது. ஏன்கா சிரிக்கிற? நான் எங்க தொலைஞ்சு போனேன்? தொலைஞ்ச மாதிரி நடிச்சேன். ஏன்கா நடிச்ச? கோயில்ல ஒரு குழந்தை காணாம போனப்ப அவங்க அப்பா அம்மா எப்படி துடிச்சாங்க பாத்தியா? அதே மாதிரி நம்ம அப்பா அம்மாவும் துடிக்கிறாங்களான்னு பார்த்தேன். ஏ அபி, அனு வாங்க இங்க. இதோ வரோமா. என்னடி அபி பொம்மையை நீ வச்சிருக்க? ஓம் பொம்மை என்னாச்சு? அம்மா, அக்கா பொம்மை உடைஞ்சு போச்சுமா. அதனாலதான் என் பொம்மையை கொடுத்துருக்கேன். நீ அந்த பொம்மையை ரொம்ப ஆசையா வாங்கிட்டு வந்தல, எப்படி கொடுத்த? அம்மா, எனக்கு அந்த பொம்மையை விட அக்கானா ரொம்ப பிடிக்கும். அதான் அந்த பொம்மையை கொடுத்த. செல்லம். பாத்தியானு, உன் தங்கச்சிக்கு உன் மேல எவ்வளவு இஷ்டம்னு. அபி, உன்னை பாக்குறப்போ வாமன அவதாரத்துல வர பலி சக்கரவர்த்தி கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. யாருமா அவரு? அதோ அங்க பாரு, ஒரு மன்னன் தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்காரு பாருமா. அவர் தான் பலி சக்கரவர்த்தி. நிக்கிறது தான் விஷ்ணுவோட அவதாரம். அப்போ அந்த பலி சக்கரவர்த்தினா யாருமா? ஒரு சிலர் அவரை அரக்கன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் மன்னன்னு சொல்லுவாங்க. அந்த பலி சக்கரவர்த்தி தேவர்களோட யுத்தம் செஞ்சு எல்லா உலகங்களையும் அவர் வசம் ஆக்கிக்கிட்டாரு. எல்லாருமா சேர்ந்து விஷ்ணு கிட்ட போய் முறையிட்டாங்க. அதுக்காக பகவான் வாமன அவதாரம் எடுத்தாரு. என்னதான் அரக்கனா இருந்தாலும் பலி சக்கரவர்த்தி தான தர்மங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தாருமா. அப்படி ஒரு தடவை அவர் யாகம் செய்யும் போது
வாமனர் வந்தாரு. அழகா இருந்த வாமனனை பார்த்து பலி சக்கரவர்த்தி என்ன வேணும் கேளுன்னு சொன்னாரு. வாமனர் 3 அடி இடம் போதும்னு சொன்னாரு. 3 அடி இடம் மட்டும் தான் கேட்டாரா? இதுவே நானா இருந்தா நிறைய பணம், ஜிமிக்கி, பட்டு பாவாடையெல்லாம் கேட்டு வாங்கியிருப்பேன். அப்புறம் என்ன ஆச்சுமா? வந்தவர் விஷ்ணுமூர்த்தி உன் உயிரை எடுக்கத்தான் வந்திருக்காருன்னு பலி சக்கரவர்த்தியோட குரு சொல்லி அவர் கேக்கறத கொடுக்க ஒத்துக்காதன்னு சொன்னாரு. அதுக்கு பலி சக்கரவர்த்தி, வந்திருக்கிறவர் கடவுள், ஆனா அவர் கை யாசிக்கும் கை, அதனால அது கீழே இருக்கும். என் கை கொடுக்கிற கையே மேலேயே தான் இருக்கும். அதனால எனக்கு அதை விட வேற என்ன வேணும்னு சொன்னாரு பலி சக்கரவர்த்தி. அப்புறம் 3 அடி இடம் போதும்னு சொன்னாரு வாமனன். சரி கொடுத்துறேன் போன்னு சொல்லிட்டாரு பலி சக்கரவர்த்தி. வாமனர் மொத்த பூமண்டலத்தில் மேல கால வச்சாரு. பலி சக்கரவர்த்தி அப்படியே பூமிய தானம் செஞ்சாரு. அதுக்கப்புறம் 2வது அடிய ஆகாயத்து மேல வச்சாரு வாமனர். ஆகாயத்துல இருக்கிற லோகங்கள் எல்லாத்தையும் தானம் செஞ்சாரு பலி சக்கரவர்த்தி. 3வது அடிய எங்க வைக்கணும்னு கேட்டாரு வாமனர். பூமி ஆகாயம் எல்லாத்தையும் கொடுத்தப்புறம் இனி என்ன இருக்குன்னு கேட்டாரு பலி சக்கரவர்த்தி. என் தலைமையில வைங்கன்னு சொல்லிருப்பாரு. ஆமாண்டி செல்லம். உனக்கு எப்படி தெரியும்? அதோ அவர் தலைமையில தானே பாதத்தை வச்சிருக்காரு. சரியா புரிஞ்சு வச்சிருக்காபி. என் தலையை தவிர வேற எதுவுமே மிச்சம் இல்லைன்னு சொல்ல அவரோட தலை மேல பாதத்தை வச்சு பாதாளத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டாரு. உயிரெடுக்கத்தான் அவர் வந்தார்னு தெரிஞ்சும் கூட சந்தோஷமா தானம் செஞ்சாரு பலி சக்கரவர்த்தி. பலி சக்கரவர்த்தி ஒரு அரக்கனா இருந்தாலும் தான தர்மங்கள் செய்யறதுல தலை சிறந்தவனா நிக்கணும்னு தான் உயிரையே பறி கொடுத்தாரு. வாமனரா வந்த கடவுள் மண்ணுக்குள்ள தள்ளி பலி சக்கரவர்த்திய பாதாளத்துக்குள்ள அனுப்பினாலும் அதை விட உயர்ந்த நிலைய பலி சக்கரவர்த்திக்கு கடவுள் கொடுத்துட்டாரு. அம்மா, இந்த கதைக்கும் அபி எனக்கு பொம்மை கொடுத்ததுக்கும் என்னம்மா சம்பந்தம்? இருக்குமா, நீ என்னதான் உடஞ்ச பொம்மைய கொடுத்தாலும் நீ கேட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக உன் மேல இருக்கிற பாசத்தினால அபி அவளோட பொம்மைய உனக்கு கொடுத்தா பாத்தியா? அதுலதான் அபி உயர்ந்து நிக்கிறா. ஓஹோ, கேட்டதை கொடுத்தா கடவுள் அப்படியே தரையில அமுக்கிடுவாரா? என்ன சோதனை வந்தாலும் என்ன நடந்தாலும் எல்லாருக்கும் ஒண்ணுனா நான் உதவி செய்வேன். அதனால என்ன நடந்தாலும் சரி. சின்ன வயசுல அம்மா சொன்ன கதை இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குக்கா. நீ எனக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணாலும் நான் உனக்கு நல்லது தான் பண்ணுவேன். வாங்க மாமா. மாமா, அந்த டெய்லர் பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அந்த டெய்லர் பொண்ணு இவ்வளோ நாள் கிடைக்காம இருந்ததுக்கு காரணமே உன் அணுதான்னு உன்கிட்ட சொல்லவா முடியும்? மாமா, என்ன யோசிக்கிறீங்க? இல்லை மாப்ள, ட்ரை பண்ணணும். இல்ல, சஞ்சு கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கணும்னு சொன்னீங்கல்ல, அதான் கேட்டேன். ஃபோன் நம்பர்லாம் எடுத்துட்டேன் மாப்ள. அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். சரி, அந்த பொண்ணு ஃபோன் எடுக்கல. சரி விடு மாப்ள, பார்த்துக்கலாம். இல்ல மாமா, நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு பொண்ணு கிடைச்சிருச்சு. சஞ்சீவுக்கும் அதே மாதிரி அமையணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ அப்படி அமையாம போயிடுமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு மாமா. சரி விடு, நாம முயற்சி தான் பண்ண முடியும். முடிவு நம்ம கையிலயா இருக்கு. கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மாப்ள. சஞ்சு எங்க? அவன் ரூம்ல இருப்பான் மாமா. சரி மாப்ள, நீ வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாமா. மாப்ள, ஒரு நிமிஷம். என்ன மாமா?
கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. அணுவை நீ பிடிச்சிதான் கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்ல உங்க வீட்டுல சொன்னாங்கன்றதுக்காக ஒத்துக்கிட்டியா? என்ன மாமா இப்படி கேக்குற? அனுவை நான் முதல் தடவை பார்க்கும் போதே எனக்கு பிடிச்சு போச்சு. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், அவதான் என்னோட லைஃப் பார்ட்னர்னு. சரி மாப்ள, நீ உன் வேலையை பாரு. சரி மாமா. எப்படி நான் பார்க்குக்கு போய் சஞ்சீவ் கிட்ட பேசின விஷயம் அபிக்கு தெரிஞ்சிருக்கும். யாரு சொல்லிருப்பா? ஒருவேளை சஞ்சீவ் சொல்லிருப்பானோ? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. அபியும் சஞ்சீவும் எப்படி பேசியிருப்பாங்க இன்னுமே புரியலையே. சரி, பார்ட்னருக்கு ஃபோன் பண்ணி இதை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்போம். சொல்லு. அபிக்கு நான் பார்க்குக்கு போய் அவள மாதிரியே சஞ்சீவ் கிட்ட பேசி அவ லவ்வ கெடுத்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. என்ன இப்படி சொல்ற? சஞ்சீவோ அபியோ சேர மாட்டாங்கன்னு நம்பி தானே நாம எல்லா பிளானும் போட்டு வச்சிருந்தோம். இப்போ அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சா நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிடுமே. இப்ப என்ன பண்றது? டென்ஷன் ஆகாத. டென்ஷன்ல எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது. இப்பதான் நம்ம நிதானமா யோசிக்கணும். அபிக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்? யாரு சொல்லிருப்பா? முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். ஒருவேளை சஞ்சீவ் சொல்லியிருந்தா அவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? அபிக்கு எப்போ இந்த விஷயம் தெரிஞ்சது? வெளியே போயிட்டு வந்தா. எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் யாரோ சொல்லிருக்கணும். வெளியில போயிட்டு வந்திருக்கானா? சஞ்சீவ் சொல்லிருக்க வாய்ப்பே இல்ல. சஞ்சீவ் காலையில இருந்து வீட்டுல தான் இருக்கான். சஞ்சீவ் சொல்லலன்னா வேற யார் சொல்லிருப்பா? அப்போ அந்த காளி சித்தப்பா தான் எப்படியோ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அபிகிட்ட போய் சொல்லிருக்கணும். காளியா? எப்படி சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் தான் வெளியில போயிட்டு உள்ள வந்தாரு. அத வச்சுதான் சொல்றேன். கண்டிப்பா காளி சித்தப்பா தான் சொல்லிருப்பாரு. எங்க அம்மா தான் அப்பவே சொன்னாங்கல்ல, காளி சித்தப்பா கிட்ட உஷாரா இருக்கணும்னு. இப்ப பாரு, வந்த 2 நாள்ல எல்லாத்தையும் மோப்ப முடிச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா ஒரு விஷயம் தான் புரியல. என்ன? காளி சித்தப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா ஏன் இது வரைக்கும் அத்தை கிட்ட சொல்லவே இல்ல? ஸ்ரீஜா, அவர் அத்தை கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு 2 காரணம் தான் இருக்க முடியும். என்ன? ஒண்ணு, அவருக்கு நம்மள பத்தின முழு விஷயமும் தெரியாம இருந்திருக்கணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்னு இருக்கலாம். ஒருவேளை தெரிஞ்சிருந்தும் அவர் அமைதியா இருந்தாருன்னா அவர் வேற ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாருன்னு அர்த்தம். அப்படி என்ன எதிர்பார்க்க போறாரு? கண்டுபிடிப்போம். இப்போதைக்கு காளி அத்தை கிட்ட விஷயத்த சொல்லாதது நமக்கு பிளஸ் தான். அவர் அத்தை கிட்ட விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி நாம அவரை லாக் பண்ணணும். காளி சித்தப்பாவை லாக் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். காளியோட வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அவனை நான் லாக் பண்றேன். சரி. காளி ஏன் உண்மை தெரிஞ்சும் சொல்லாம இருக்கணும்? சொல்லாம இருக்கிறதுனால அவருக்கு என்ன லாபம்?
மாப்பிள மாப்பிள ம்? என்ன மாப்பிள எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. எனக்கு எல்லாமே தெரியும். ம்? உங்க அம்மா எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. டெய்லரை உண்மையிலேயே லவ் பண்ணியா மாப்பிள? மாமா, நீங்க எதை பத்தி வேணா பேசுங்க, தயவு செஞ்சு அவளை பத்தி மட்டும் பேசாதீங்க. அவளை பத்தி பேசினாலே டென்ஷன் ஆகுது. அவளை பத்தி பேசாதன்னு உன் வாய் மட்டும் தான் சொல்லுதே தவிர, ஆனா உன் மனசு அந்த பொண்ணை பத்தி மட்டும் தானே நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. நான் அவளை எப்பயோ மறந்துட்டேன். சரி, இப்ப மறந்துட்ட. ஆனா முன்னாடி அந்த பொண்ணை லவ் பண்ண தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. நான் அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே எனக்குள்ள ஒரு உணர்வு. அது என்ன, அவகிட்ட கோவப்படவே விடல. அது என்னன்னு எனக்கு அப்ப புரியல. அதுக்கப்புறம் தான் நான் ஒவ்வொரு தடையும் அவளை பார்க்கும்போதும் அவளுக்குள்ள எங்க அம்மா தான் எனக்கு தெரிஞ்சாங்க. நான் என்ன அறியாமலேயே அவளை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஆழமா இறங்க ஆரம்பிச்சிட்டா. அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு மாமா. எனக்கு அவளை பார்க்கணும், பேசணும்னு தோணுச்சு. ஆனா அவளுக்கும் எனக்கும் இடையில ஒரு உணர்வு இருந்துச்சு. ஆனா அந்த உணர்வு எனக்கு அப்ப டிஃபைன் பண்ண தெரியல. அப்புறம் அம்மா சொல்லிதான் எனக்கே தெரிஞ்சது நான் அவளை லவ் பண்றேன்னு. அது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே புதுசா இருந்துச்சு மாமா. ஆனா எப்போ அவ பார்க்ல வச்சு அம்மா என்ன எல்லாரும் தப்பு தப்பா பேசினாலோ அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த டெய்லரோட முழு குணத்தை. அந்த செகண்டே நான் அவளை எவ்வளவு நேசிச்சனோ அதை விட அவளை அதிகமா வெறுத்துட்டேன் மாமா. சரி மாப்பிள, நான் உன்னை கேட்கறேன். ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ஒருவேளை பார்க்ல அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு வை, நீ அந்த பார்க்குக்கு போலனே நினைச்சுக்கோ. இப்ப நீ டெய்லரை லவ் பண்றியா இல்லையா சொல்லு மாப்பிள.